மாமிசத்தில் பலவீனத்தை தந்து பலவீனப்படுத்தி நம்மை வஞ்சித்து ஏமாற்றி அநேக விசுவாசத்துக்குரிய ஞானங்களை நமக்கு போதித்து நம்மை விலை செய்து விடுவான். அப்போ இவனிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கும் எச்சரிக்கப்பட்டு வாழ்வதற்கும் இந்த வேதம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீர்படும். நாம் வாழ்கிற அந்த நாட்களிலே நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த வேதம் நமக்கு தந்தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை உள்ளே வரும் பொழுது அது நம் சரீரத்தை வெளிச்சமாய் மாற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ இருளானது வெளிச்சத்தில் நிலை நிற்பதில்லை. வெளிச்சம் வந்த உடனே இருள் இருந்த இடமே அறியாமல் மறைந்து போய்விடும், இருள் நீங்கி போய்விடும். அதனால தான் அந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். போதிக்கப்பட்டபடி நாம் நடந்தோமானால் நம் வாழ்க்கையிலே சகலம் நன்மைக்கு எதுவாக மாறிவிடும். அப்போ இயேசுவை அன்போடு நேசிக்கிறேன் என்று சொன்னோமானால் எப்படி அது வெளிப்படுத்தப்படும் என்று பார்த்தோமானால் தினமும் வேதத்தை நாம் வாசித்து அந்த வேதத்தை தியானித்து அதன்படி நடந்தோமானால் நாம் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். நாம் செய்வதெல்லாம் பாக்கியம். காரணம், கர்த்தர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். உண்மையிலே நாம் இயேசுவை நாம் நேசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறோம் என்று இருந்தோமானால் வேதத்தை கற்று அதன்படி நடக்கிறது தான் அவரை நேசிப்பதும் அவரை பின்பற்றுவதும். அப்போ போதிக்கப்பட்டபடி நாம் நடப்பதற்கு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். எது போதிக்கப்பட்டது? எங்கெல்லாம் நமக்கு பிசாசனவன் கண்ணியை வைக்கிறான், எங்கெல்லாம் நமக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறான், அங்கெல்லாம் நாம் பலப்படுவதற்காக, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காக, நம்மை உறுதிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தருளினார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், முடிவு பரிந்துரமும் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதிகாரத்தை பெற்ற நாம், இயேசுவின் பிள்ளைகளாய் அதிகாரத்தை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியானவர்